கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை தப்பு வைப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள், ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. உங்கள் வீட்டில் டைரி இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். முதல்ல சொல்லிட்டேன், டைரி இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வைத்துக்கொள்ளலாம். அநேகர் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று மத்தேயு 7:13 நாம் வாசிக்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அநேகருங்கிற வேர்டு தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிப்போமே. ஏன்னா அந்த வசனத்துக்கு நிறைய டவுட் இருக்கு, நிறைய இருக்கு, அதுல நிறைய வசனம் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு டைப் ஆஃப் தியானிப்போம். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்கிலீஷ்ல தீமை அப்படின்னா ஈவில் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தீமையை யோசிக்கும் போது தவறிடுறாங்க. தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு. தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசினுடைய மேனுஃபேக்சர், பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். மனைவியை கொன்றுதாங்க, மாமியாரை கொன்றுதாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, சொத்து பிரச்சனையா இருக்கும், இல்லை நகை பிரச்சனையா இருக்கும், இல்லை தண்ணி அடிக்க பணம் கேட்டிருப்பாங்க, தந்திருக்க மாட்டாங்க. வீட்டில் மனைவியை கொன்னுட்டு போய் தண்ணி அடிச்சிருவாங்க. கொஞ்சோண்டு பணம் வேணும், அதுக்காக களவாண்டுருவாங்க. அதுக்காக சொத்தை மாற்றி வேற ஆள் பேரில் பதிவு பண்ணிடுவாங்க. இடமே இருக்காது, இதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்லாம் முடிஞ்சிடும். ரீசண்டாக ஒரு பாஸ்டர்கிட்ட பேசும்போது அந்த பாஸ்டர் ஒரு காரியம் பேசிட்டு இருந்தார். ஒரு இடம் ஒரு குடும்பத்தில் ஊழியத்துக்காக தரேன்னு சொன்னாங்க. அப்போ நான் இன்னுமாக சில விசுவாசிகள் அப்புறம் அந்த இடம் தரேன்னு சொன்னாங்கல்ல ஃப்ரீயா, அவங்க எல்லாம் சேர்ந்து இடத்த அளக்கிறதுக்கு போனோம். அந்த டாக்குமெண்ட் எடுத்து படித்து பார்த்தா அது வேற ஊரில் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெருசாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த புரோக்கரு இந்த இடம் தான் அவங்களுக்குன்னு சொல்லி பிளாட்டை வித்துட்டு போயிட்டாங்க. ஆனால் டாக்குமெண்ட் எடுத்து படித்து பார்த்தா அது வேற ஊரில் இருக்கு. ஊரே மாறிட்டு. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அநேக வேதனை. இப்ப நம்ம ஒரு ஓப்பன் டாக்ல பேசிட்டு இருக்கேன். அதிகால வேளையில ஆன்லைன்ல வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற இடத்துல நீங்க எல்லாரும் செய்தி கேட்குறீங்க. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. ஒரு சகோதரி, எங்க அண்ணன் வேலைக்காக
பல லட்சங்கள் லஞ்சம் கொடுத்துருக்காங்க, அந்த வேலை எப்படியாவது கிடைக்கணும், கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி இப்படியே சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகுமா? அந்த வீட்டுக்குள்ள சாபம் தான் இருக்கும். நீங்க லஞ்சம் கொடுத்தீங்களா, லஞ்சம் வாங்கினாலும் சாபம் தான், கொடுத்தாலும் சாபம் தான். அந்த வீட்டுக்குள்ள முதல்ல சாபம் ஓடிட்டு இருக்கு, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சத்தியத்தை சொல்லும்போது ஜனங்களுக்கு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில குடும்பத்தில் வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருக்கும், அந்த பக்கம் பார்த்தா பையன் இருப்பான். நல்ல ஒரு மகள் வேணும்னு சொல்லி அழகா பொண்ணு பார்ப்பாங்க. இந்த பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ போடுவாங்க, அவங்க எவ்வளோ தருவாங்க, அவங்க வீட்டில் சொந்த வீடு இருக்கா, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னகூட்டி, பேசுறதுக்கு முன்னகூட்டி இதெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. கார் தருவாங்களா, வண்டி தருவாங்களா, நகை தருவாங்களா, என்னெல்லாம் பொருள் தருவாங்க, எத்தனை லட்சம் தருவாங்க, எத்தனை கிலோ தருவாங்க. இருதயத்தில் இருக்கிற ஃபுல்லாவே பண ஆசை. ரீசெண்டா ஒரு 2 வருஷம் முன்பாக ஒரு வீட்டில் கல்யாணம் முடிஞ்சுது. 1 கிலோ நகை, 5 லட்ச ரூபா ரொக்கம். 3 மாசத்துல அந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வந்தாச்சு. உடனே டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. நல்ல பிள்ளையா, நல்ல குடும்பமா, நல்ல பையனா, இப்ப அப்படிலாம் யாரும் பார்க்கறது இல்லை. எவ்வளவு தருவாங்க, எவ்வளவு செய்வாங்க, எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா போனஸ் என்ன கிடைக்கும், எக்ஸ்ட்ரா பிஎஃப் கிடைக்குமா, எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைக்குமா, இதுதான் இன்னைக்கு கடைசி காலத்தில் உள்ள உலகமா இருக்கு. இதை ஏன் உங்களுக்கு காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா, அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே சர்ச்சில் வேலை பார்க்கும்போது கிளை சபை அந்த மாதிரி இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போவேன். அப்படி பிரசங்கம் பண்ண போகும்போது இந்த வசனத்தை எடுத்து ஆழமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சர்ச்சில் உள்ள மூப்பரை பார்த்தேன். அடுத்த நாள் சொன்னாங்க, நீ நல்ல பிரசங்கம் பண்ணடா, நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. நான் சொல்றேன் எப்படின்னா 2017 இந்த வசனத்தை எடுத்து ஆழமா பேசிட்டு இருந்தேன். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு டீச்சர் வேலைக்கு ட்ரை பண்றாங்க, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றாங்க. யார்கிட்டயாவது கொஞ்சம் லஞ்சமோ கொஞ்சம் பணமோ கொடுத்தாச்சு அப்படின்னா ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஜெபிக்க ரெடியா இல்லை, ஆனால் லஞ்சம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை எதுக்கு உங்களுக்கு காலையில சொல்றேன் அப்படின்னா, நமக்கு வேணா சில காரியங்கள் தெரியாம இருக்கலாம். ஆனால் ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்கு, வேதனை இருக்கு, கண்ணீர் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்கு. அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒண்ணு கல்யாணம் முடிக்கும் போது நிறைய பணம் வேணும், நிறைய நகை வேணும், இல்ல கார் இருக்கா, இல்ல சொந்த வீடு தருவாங்களா, இல்ல எல்லாம் செட்டில் ஆயிட்டா, இப்படிலாம் பார்த்துதான் கல்யாணம் முடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அவ்வளவுமே சுயம். எங்கெல்லாம் சுயம் இருக்கோ அங்கெல்லாம் பின்னாடி பிசாசு தந்திரமா நிற்பான். அந்த வீட்டுக்குள்ள அநேக வேதனைகள் தான் இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நிறைய நகை வாங்குவாங்க, நிறைய பணம் வாங்குவாங்க, கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. சில இடத்துல பார்த்தா பிள்ளை இல்லாம இருக்கும், சில இடத்துல பார்த்தா ஏதாவது சாபமா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு தான் தெரியும் மருமகனுக்கு வேலையா இருக்காது. சில குடும்பத்துல மருமகளுக்கும் மாமியாருக்கும்
அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். பின்னாடி என்ன இருக்கு? கல்யாணம் முடியறதுக்கு முன்பாகவே எவ்வளவு தருவீங்க, எவ்வளவு போடுவீங்க, எவ்வளவு செய்வீங்க, எங்க பையனை நாங்கள் இவ்வளவு படிக்க வச்சிருக்கோம், எங்க வீட்டில் இவ்வளவு சொத்து இருக்கு, எங்க வீட்டில் எல்லாமே கார் இருக்கு, எங்க வீட்டில் எல்லாமே சொந்த வீடு இருக்கு, இப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்ட்ரா பேசி 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 பணம் கேட்கறதுக்கு, நகை கேட்கறதுக்கு பல டயலாக் பேசுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்குள்ள தான் உட்காந்துருப்பாங்க. அதுதான் வேதனையான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறது போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆசீர்வாதம். இல்ல பிரதர், நாங்க 2 வீடு தான் வச்சிருக்கோம், இன்னும் 2 வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சா, உண்மையா சம்பாதிச்சு வாங்கினா பிரச்சனை கிடையாது. இருக்கிறது போதும் என்று எண்ணணும். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி யோசிக்கிற ஆள்லாம் இல்லை. என் வாழ்க்கையில வியாபாரத்துல நல்லா நஷ்டப்பட்டாள். நஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனாலும் இருதயம் ஃபுல்லா ஊழியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியம் பண்ண ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல முழு நேர ஊழியம். எனக்கா டெய்லி அட்லீஸ்ட் 1 நிமிடமாவது ஜெபித்து கொள்ளுங்க. வேற வேற தேசத்துல சுவிசேஷம் போயிட்டு இருக்கும். யாரெல்லாம் ஐஸ்வர்யனாக விரும்புறாங்களோ அவங்க வீட்டுல தான் இவ்வளவு பிரச்சனை. எனக்கு இருக்கிறது போதும்பா, கர்த்தருடைய கிருபையினால நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு சுகம் தந்திருக்காரு, எனக்கு பலன் தந்திருக்காரு, எனக்கு இருக்கிறது போதும், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல குடும்பம் தந்திருக்காரு, எனக்கு நல்ல ஒரு பிள்ளைகள் தந்திருக்காரு, நல்ல பேரம்பை தந்திருக்காங்க, ஒரு குட்டி குடும்பமா இருக்கு, ஒரு குட்டி பரலோகமா இருக்கு. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நீங்க கொடுத்த எல்லாவற்றிற்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தினாலே தேவன் பல மடங்கு ஆசீர்வதிப்பாரு. நம்ம பணத்தை தேடி ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எதை விரும்புறாங்க அப்படின்னா இயேசுவை விரும்பலை. செய்திக்குள்ள ஆழமா போகுது. இயேசுவை விரும்பலை. அவங்க எதை விரும்புறாங்க அப்படின்னா ஐஸ்வர்யத்தை விரும்புறாங்க. ஐஸ்வர்யத்தை விரும்பும் போது இயேசு கொஞ்சம் தள்ளி போயிடுவாரு. ஏன்னா அவனுடைய விருப்பம் என்ன? அவனுடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கு? எப்படியாவது நான் ஐஸ்வர்யனா ஆகணும், எப்படியாவது நான் கோடி கணக்கா சம்பாதிக்கணும். கோடி கணக்கா சம்பாதிச்சாலும் அந்த 4 இட்லி தான் சாப்பிட போறாங்க. காலையில ஒரு கொத்தனார் ஒரு வேலைக்கு போறாரு, அவரும் 4 இட்லி தான் சாப்பிடுறாரு. சுகர் வந்துட்டு பிரஷர் வந்துட்டு அப்படிங்காங்க, அவங்களும் 2 இட்லி ஒரு 3 இட்லி தான் சாப்பிடுறாங்க. 1000 கோடி சொத்து இருந்தாலும் சரி அவங்களும் 4 இட்லி தான் சாப்பிடுறாங்க. ஆனா மனுஷனுடைய விருப்பம் என்னவா இருக்கு? எனக்கு இருக்கிறது போதும்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, அன்னைக்கு எனக்கு போசிக்கிறீங்க ஸ்தோத்திரப்பா அப்படின்னு ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம். இல்ல பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், எங்க மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க, நாங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், நாங்க இப்பதான் கஷ்டப்பட்டு சொந்த வீடு கட்டியிருக்கோம், எப்படியாவது ஒரு நல்ல மருமகள் எடுத்தாதான் வீட்டுல இருக்க கடன்லாம் அடைக்க முடியும், இப்படிலாம் நிறைய யோசித்துட்டு இருப்பாங்க. நம்ம இதயத்துக்குள்ள என்னெல்லாம் யோசிக்கிறோம் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு காலையில இருந்து ராத்திரி வரைய போய் பேசுற எத்தனையோ குடும்பம் உண்டு. ஒரு வண்டி வாங்குறதுல அதிகமான லாபம், ஒரு இடம் விற்கிறதுல அதிகமான லாபம், ஒரு வீடு கட்டுறதுல அதிகமான லாபம், எதை எடுத்தாலும் அதிகமான லாபம் அதிகமான லாபம். நியாயமே இருக்காது. நியாயமா இருக்கும்போது இயேசு கூட இருப்பார். அநியாயமா கூட வாங்கும்போது அங்க பிசாசு தான் கூட இருப்பான். நானும் வியாபாரம் பார்த்தேன், பல வருஷமா வியாபாரம் பார்த்தேன். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, பல வருஷமா வியாபாரம் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் 11 வயசுலேயே போன வியாபாரி. சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன், 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டேன். பல வருஷமா வியாபாரம் பார்த்ததுனால வியாபாரத்துல எப்படி உண்மையா இருக்கணும் எங்களுக்கு தெரியும். நாங்க உண்மையா வியாபாரம் பார்த்தோம்.
இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? எந்த பொருளை வித்தாலும் அதிகமான லாபம் வச்சு வைக்கன்னு சொல்லிட்டு அநியாயமா வைக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு கூட இருக்க மாட்டார். ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அது எல்லாருக்குமா அப்படின்னா, யாரெல்லாம் ஐஸ்வர்யனாக விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த செய்தி. ஏன்னா படிக்கும் போதே இவ்வளவு சம்பளம் வாங்கணும், இவ்வளவு செட்டில் ஆகணும், இவ்வளவு வேணும், இவ்வளவு வேணும், இவ்வளவு வேணும். மைண்ட்ல ஃபுல்லா பணம் 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 பணம். கல்யாணம் ஏன் இன்னும் முடிக்க மாட்டீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வரேன். ஒரு வீட்டுல 23 வயசுல இருந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த பிள்ளைக்கு 29 வயசு முடிய போகுது. 23 வயசுல அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது 40,000 சேலரி. இப்போ 29 வயசு முடிய போகுது, 1,50,000 ரூபா சேலரி. 150 மாப்பிள்ளையை கழிச்சிருக்காங்களாம். 150 மாப்பிள்ளையை கழிச்சிருக்காங்க. இன்னும் மேரேஜ் முடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 1,50,000 ரூபா சேலரி வாங்குறாங்க. அதை விட சம்பளம் இன்னும் அதிகமா வரக்கூடிய ஒரு மாப்பிள்ளை வேணும். இப்படிதான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு. எங்கெல்லாம் ஐஸ்வர்யாக விரும்புறாங்களோ அங்கெல்லாம் முதல்ல சோதனைக்காரன் வந்துருவான். பிசாசு வந்துருவான், என்டர் ஆயிடுவான். பிசாசு வந்த உடனே அவன் கண்ணில போய் சிக்கி கொள்வாங்க. ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப முக்கியம். மறுபடியும் கூட சொல்றேன், இந்த செய்தி யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் ஐஸ்வர்யனாக விரும்புறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தான் இன்னைக்கு ஸ்பெஷல் மெசேஜ். ஹல்லேலூயா. ஏன்னா சில குடும்பத்திலே மனைவி கண்ணுக்கு தெரியாது, அம்மா அப்பா கண்ணுக்கு தெரியாது, மாமியாருக்கு ஒரு 2 இட்லி கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் பேரம்பேத்தி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பணம் 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 சொல்லிட்டு பணத்தை சம்பாதிக்க போயிருவாங்க. அன்பு கூற மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, இருக்கிறது போதும் சொல்லி நினைக்க மாட்டாங்க. காலம் கடைசியா இருக்கு. கிருபையின் காலத்துல தேவனை தேடுறதுக்கு நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. ஆனா ஜனங்களை என்ன பண்றாங்க? எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். அப்படிலாம் நினைக்கும் போதுதான், அப்படிலாம் விரும்பும் போதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனைக்காரன் உள்ள வாரான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டதுனால எப்படியாவது சம்பாதிக்கும் சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் 40 நாள் பாஸ்டிங் போட்டு பணம் சம்பாதிக்க கூடாது, இயேசுக்காக வாழணும். வியாபாரத்து மேல உள்ள இஷ்டம் போகணும். வியாபாரத்து மேல உள்ள அந்த ஆசைகள், வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு, அது எதுவுமே எனக்கு வேண்டாம். 40 நாள் பாஸ்டிங் போட்டு உமக்காக நான் வேலை பார்க்கணும், பரலோகத்துக்காக நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டிங் போட்டேன். அதுக்கப்புறம் தான் சர்ச்சில் கோயில் விட்டு வேலை கொடுத்தாரு. அப்படி சர்ச்சில் கோயில் விட்டு வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்கிறது கிருபை செய்தார். முழு நேரம் ஊழியர் வரும்போது தேவனர்லேயே அப்போ மினிஸ்டர் தந்தார். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, தீர்மானம், அர்ப்பணிப்பு, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை. என் விருப்பம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த வியாபாரத்தில் அப்படியே போயிருப்பேன். இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாமையே போயிருக்கும். எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும், அவருடைய வார்த்தைக்கு நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றும் சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா பல பாடுகள், பல போராட்டங்கள், உபத்திரங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். என் வாழ்க்கையில நான் இப்படிதான் கண்டுபிடிச்சேன். நம்ம பேசிடலாம், 24 மணி நேரம் வாழ்க்கையில ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துக்கு ஒரு தேவை இருக்கும், ஒரு தகப்பனா இருப்பேன், வீட்டில் எல்லா காரியத்தையும் பார்க்கணும், முழு நேர ஊழியத்தை பார்க்கணும், இன்னுமாக ஆத்துமாவை பார்க்கணும், தேவனோட சமூகத்துல காத்திருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன செய்யணும்? என்னுடைய விருப்பம் ஐஸ்வர்யத்தின் மேல இருந்துச்சு அப்படின்னா என் ஆத்துமா அழிஞ்சு போயிடும். நான் இயேசுவை விரும்பினதுனாலதான் உங்களோட சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். ஐஸ்வர்யத்தின் மேல விருப்பம் வரும்போது இயேசு மேல உள்ள விருப்பம் குறைஞ்சிரும்.
முதல்ல அதை நம்ம ஆழமா புரிந்து கொள்ளணும். ஏன் ஒரு வீட்டில் சோதனைக்காரன் வாரான்? ஏன் ஒரு வீட்டில் கன்னி வருது? ஏன் ஒரு வீட்டில் கெட்டு போறாங்க? ஏன் ஒரு வீட்டில் அழிவுக்கு காரணமாகுது? ஏன் ஒரு குடும்பத்திலே மூளை இல்லாத அதிகமான காரியம் இருக்கு? ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே பலவிதமான இச்சை அசுத்தத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க, விழுந்துருக்காங்க? அதுக்கு பின்னாடி இப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு மேல விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே எங்கேயுமே மிஸ்டேக் வராது. என் வாழ்க்கையில நான் அப்படிதான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய விருப்பம் இயேசுவா இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி வெளியில வந்துடலாம். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல எப்பமெல்லாம் விருப்பம் வருதோ அப்பமெல்லாம் அந்த மனுஷன் சோதனைக்காரன்ட்ட சிக்கி கொள்றான். ரெண்டாவது கண்ணில சிக்கி கொள்றான். மூணாவது மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற அப்படின்னு சொல்லி போட்டுரும். ஃபுல்லா அப்படியே அமிழ்த்திரும், அமைக்கிறோம். ஈஸியா சொல்லணும் அப்படின்னா மதிகேடும் மூளை இல்லாத ஒரு கேரக்டர் உள்ள வந்துடும். ஏன்? ஐஸ்வர்யத்தின் மேல விரும்புறாங்க, அதனால மதிகேடும் உள்ள வரும். சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். விழுகிறார்கள் அப்படின்னா விழுந்து கிடப்பாங்கன்னு அர்த்தம். பலவித இச்சைகளிலே விழுந்து கிடப்பாங்க. 45 வயசு 50 வயசு மேல உள்ளவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். ஒரு 30 வருஷம் முன்பாக வீட்டில் டிவி இருக்காது, வீட்டில் செல்போன் இருக்காது, வீட்டில் அம்மா அப்பாட்ட பேசிட்டு இருப்பாங்க, மனைவிட்ட பேசிட்டு இருப்பாங்க, பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 2025ல நிறைய வீட்டில் சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, 2 வீலர் இருக்கு. வீட்டில் 4 பேர் இருக்கிறவங்கன்னா 4 செல்போன் இருக்கு. வீட்டில் 2-3 வண்டி இருக்கு. கிட்டத்தட்ட மாசம் 3 பேர் 4 பேருக்கு சம்பளம் வருது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் நிம்மதி இருக்கா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியும், எங்க வீட்டுல நிம்மதியே இல்லை பிரதர். என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் லேப்டாப்ல உட்காந்துருக்கா. என் பையன் வீட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு தான் வரான். என் புருஷன் நைட்டு எப்ப வருவாருன்னே தெரியாது, அவர் இஷ்டம் போல வருவாரு. நான் வீட்டுல எல்லா சமையல்லாம் பண்ணி வச்சிருப்பேன், ஆனா அவங்க வெளியில சாப்பிட்டு வந்துருவாங்க. எங்க வீட்டுல நிம்மதியே இல்லை. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பல பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்வாங்க. பணம் 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 சொல்லிட்டு பணத்தை சம்பாதிக்கல மட்டும்தான் மைண்ட் இருக்குமே தவிர, எனக்கு வீட்டுல மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, அன்பு கூறணும், அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு பாசம்லாம் வந்து இருக்காது. நிறைய குடும்பத்திலே இது பிரச்சனை. நான் காலையில பேசிட்டு இருக்கேன், நிறைய வீட்டுல நடந்துட்டு இருக்கு. வீட்டுல நிறைய வீட்டுல மனைவிட்ட பேசுறதே கிடையாது, அம்மாட்ட பேசுறதே கிடையாது. சில வீட்டுல புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா அவங்களோட விருப்பம் ஃபுல்லா பணத்து மேல இருக்கு. டைவர்ஸ் கையெழுத்து போட்டுருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா அது பின்னாடி ஃபுல்லா அந்த விருப்பம் ஃபுல்லா ஐஸ்வர்யத்தின் மேல. நான் சொல்றது நிறைய வீட்டுல நடந்துட்டு இருக்கு. முதல்ல சோதனைக்காரன் வருவான். சோதனைக்காரன் அப்படின்னா பிசாசு வந்துருவான். சோதனையிலும் கண்ணியிலும் சோதனைக்காரனா பிசாசு வந்த உடனே ஒரு வலையை விரிப்பான். நீ இப்படி செய், நீ அப்படி செய், நீ அதை செய் அப்படின்னு சொல்லி நமக்கு ஐடியா கொடுத்துட்டே இருப்பான். அவன் ஏன் ஐடியா கொடுக்கான் அப்படின்னா, நம்மளுடைய விருப்பம் இயேசுவா இருந்துச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூட பேசிட்டு இருப்பாரு, நம்ம அந்த வழியில போயிட்டு இருப்போம். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும், நான் எப்படியாவது ஐஸ்வர்யத்தின் மேல விருப்பமா இருக்கணும், என்னுடைய ஆசை என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே ஐஸ்வர்யம் 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 சொல்லி மைண்ட்ல ஃபுல்லா அதையே பிக்ஸ் பண்ணி வைக்கும்போது, அவங்களுடைய விருப்பம் ஃபுல்லா அதுவா இருக்கும்போது அவங்க இயேசுவை விட்டு முதல்ல தள்ளி போறாங்க. செய்தியினுடைய ஆழத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. விருப்பம் இயேசுவா இருக்கா, இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டி செக் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் என்னைய சொல்ல முடியும், 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2025 கர்த்தருடைய கிருபையினால ஒரு 9 வருஷம் சர்ச்சில் கோயில் விட்டு வேலை பார்க்கும்போது சம்பளம் ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படித்தேன்.
ஒரு 1.5 வருஷம் கிட்ட சம்பளமே கிடையாது. எங்கேயாவது ஊழியத்துக்கு கூப்பிட்டா போயிட்டு வந்துட்டு இருப்பேன். பைபிள் காலேஜ் படித்தேன். கர்த்தருடைய கிருபையினால அந்தந்த நாளிலே தேவன் போஷித்தார். நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம். வாடகை வேணான்ட்டாங்க. இப்படியாக ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் பல சூழ்நிலை இருக்கிறது போதும், இருக்கிறது போதும். லாக்டவுன்ல கர்த்தர் அற்புதமாக எங்களுடைய தேவைகளை சந்தித்தார். லாக்டவுன்ல எல்லா பக்கமும் நெருக்கடி. ஆனால் அந்தந்த நாளுக்கு தேவன் அழகா போஷித்தார். இதை ஏன் உங்களுக்கு காலைல சொல்லித்தரேன் அப்படின்னா, விருப்பம் ஐஸ்வர்யத்தின் மேல இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனுஷன் எந்த நேரத்தினாலும் மறுபடியும் போய் பணம் சம்பாதிக்க போயிடுவான். இப்ப என் வாழ்க்கையில எனக்கு நல்லா தெரியும். நான் வியாபாரி. ஒரு காலத்துல ஒரு கடையில போய் நின்னா சம்பளம் ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு ரேட்டு எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 20,000 சம்பளம் தந்துருவாங்க. ஆனால் இயேசுக்காக நிற்கும் போது பரலோகம் பார்க்கும். பரலோகம் பார்க்கும். ஒரு மனுஷன் பார்க்கிறானோ இல்லையோ, பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஒரு மனுஷனுடைய விருப்பம் எதுவா இருக்கு? ஒரு மனுஷனுடைய விருப்பம் எதுவா இருக்கு? இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அப்படிலாம் சம்பாதிக்கும் போதுதான் சோதனைக்காரன் வாரான், கண்ணி வருது. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடுமான சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பலவித இச்சைன்னா அதுல விபச்சார ஆவி, அசுத்தாவி, பொல்லாதாவி, கேடுகட்டாவி, எல்லா ஆவியும் உள்ள வந்துடும். எல்லா தீ ஆவி, எல்லா பொல்லாதாவியும் உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா நிறைய வீட்டுல இணைந்திருக்கிறீங்கல்ல. இன்னைக்கு நிறைய வீட்டுல அம்மாமார்கிட்ட கேட்டா தெரியும், பிரதர் எங்க வீட்டுல நிம்மதியே இல்லை பிரதர், பணம்லாம் வருது பிரதர், வீடுலாம் கட்டிட்டோம் பிரதர், சொந்த வீடுலாம் இருக்கு பிரதர், நிம்மதி மட்டும் இல்லை பிரதர். என் புருஷன் அவர் பேசாம வாழ்றாரு, தேவையில்லாத கருத்துல போய் சிக்கி கொள்றாரு, தேவனுக்கு பிரியமானபடி எங்க வீட்டுல இல்லை அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? ஒரு சில வீட்டுலதான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனோடு அவர் வேதனை கூட்டார். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல வேதனை இருக்கு? நான் சொல்ற உண்மையா பொய்யா? சில குடும்பத்துல சொந்தக்காரன்ட்ட போன்ல பேசுவாங்க, என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு லிஸ்ட் வரும். அதெல்லாம் என்னது? வேதனை தானே. பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஒரு குடும்பத்திலே ஐஸ்வர்யத்தின் மேல விருப்பம் இருக்கும் போது அந்த வீட்டுல பலவிதமான இச்சை. அப்படின்னா விபச்சாராவி, அசுத்தாவி, தூங்கும்போது கெட்ட சொப்பனம், அப்புறம் தப்பான எண்ணங்கள், தப்பான சிந்தனைகள், இதயத்தில் அருவருப்பான காரியங்கள், இதெல்லாம் பின்னாடி உள்ள வந்துடும். அதுக்கு எல்லாம் வசனம் இதுதான். பலவித இச்சைகளிலும் பலவித இச்சை இருக்கும்போது அந்த இடத்துல இச்சையான ஆவிலாம் உள்ள வந்துடும். அப்ப எங்கெல்லாம் ஐஸ்வரனாக விரும்புறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளலாம் இவ்வளவு பிரச்சனை உள்ள வந்துட்டு இருக்கும். அடுத்தாப்புல சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பண ஆசை. இன்னைக்கு ரோட்ல ஒரு 100 ரூபா கீழே கிடந்துச்சு அப்படின்னா அதை டக்குன்னு பையில் எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். இப்ப அப்படிப்பட்ட காலமா இருக்கு. கேட்டா 100 ரூபா இல்லை அப்படிம்பாங்க. அதே இது ஒரு 1 ரூபா இல்ல 2 ரூபா கீழே அடைஞ்சுன்னா போட்டுட்டு போயிடுவாங்க. 100 ரூபா இருந்துச்சுன்னா எடுத்து பையில சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்து ஒரு 1.5 வருஷம் முன்பாக காலு கீழே ஒரு 200 ரூபா தாள் அம்பிடுச்சு. நான் உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு ஐயாட்ட கூப்பிட்டு, ஐயா இது உங்க ரூபா தான், அந்த 200 ரூபா இருந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இல்லை பிரதர் இது எனக்குள்ள இல்லை பிரதர் அப்படின்னாங்க. இல்லை நீங்க தான் இங்க நிக்கிறீங்க, இது உங்க பணம் தான் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தேன். இது எதுக்கு காலில் சொல்றேன் அப்படின்னா, பணத்தை பார்த்த உடனே ஒரு இச்சை, பணத்தை பார்த்த உடனே ஒரு ஆசை, அதனால குடும்பங்கள் பிரிஞ்சு போயிரும்.
இன்னைக்கு நிறைய வீட்டுல ஏன் பிரிஞ்சு போறாங்க, ஏன் வேற வேற நாட்டுக்கு போறாங்க, வேற வேற இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, முதல்ல பணம் சம்பாதிக்கணும். ஒரு வீட்டுல ஒரு குட்டி பாப்பா இருக்கு, கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. ஆனாலும் பிள்ளைகளையோ மனைவியோ பார்க்காமல் சில குடும்பத்திலே வேற வேற இடத்துல போய் தங்கி, வேற வேற நாட்டுக்குள்ள போய் தங்கி பல இடத்துல போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு குடும்பமா இருக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்திலே ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல, இப்ப இல்ல 4 வருஷம் முன்பாக, கொரோனா நேரத்துல வெளிநாட்டுல போய் வேலைக்கு போயிட்டாங்க. அங்க சாப்பாடே இல்லையா. மத்தியானம் ஒரு வேலை. அவங்க இருக்கிற ரூம்ல ஒரு சின்ன ஒரு டிஃபின் பாக்ஸ்ல அந்த நாட்டில் உள்ள ஒரு சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்களாம். அது இவங்களுக்கு பிடிக்காதான். உடனே வீட்டில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் வந்துச்சு, பிரதர் இந்த மாதிரி என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் பிரதர், என் பையனுக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தா சகல விதமான செழிப்பு இருக்கு, கோடிக்கணக்காக சொத்து இருக்கு, கோடிக்கணக்காக சொத்து இருக்கு. அவங்களே ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் என் பையன் வெளிநாட்டில் இருந்தால் தான் நல்லது, அப்பந்தான் அவர் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. போன இடத்துல பார்த்தா கொரோனால பாதிக்கப்பட்டாங்க. இருக்கிற இடத்துல அங்க நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் ஏன் காலையில் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் பணத்து மேல சார்ந்து போகும்போது, பண ஆசை உள்ள வரும்போது, பணத்தை விரும்பும் போது நிறைய தீமைக்குள்ள போய் மாட்டிக்கொள்றாங்க. ஒரு 30 வருஷம் 50 வருஷம் முன்னாடிலாம் கிராமத்துல இருக்கிறவங்க இருக்கிறது போதும் இருக்கிறது போதும் சொல்லிட்டு அழகா விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப நான் சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன், எங்க வீட்டுல கஷ்டம் உண்டு, இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்திலே நிறைய குடும்பத்துல இருக்கிறது போதும் என்று நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. வேர்ல இருந்து முளைச்சுக்கிட்டே இருக்கும். பண ஆசை இருக்கிற வரையும் பிசாசு உள்ள என்டர் ஆகிட்டே தான் இருப்பான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுட்டேன்பாங்க. வேலைக்கு பார்த்தா பல லட்சங்கள் லஞ்சம் கொடுக்குறாங்க. வீட்டுல பையன் இருக்கான், கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்குறாங்க. எவ்வளவு போடுவீங்க, எவ்வளவு போடுவீங்க, எவ்வளவு போடுவீங்க, எவ்வளவு செய்வீங்க, இப்படிதான் கேட்குறாங்க. உள்ள என்ன இருக்கு அப்படின்னா பண ஆசை, ஐஸ்வர்யத்தின் மேல விருப்பம். இந்த 2 வேர்டுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி அர்த்தம். இப்போ ரீசெண்டா இந்த 2 வருஷம் முன்பாக ஒரு கல்யாணம் முடிஞ்சு சொன்னோம்ல, அந்த வீட்டில் பார்த்தா தகப்பனார் ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தா பையனுக்கு 100 பவுன் நகை, 5 லட்ச ரூபா ரொக்கம் வாங்கியிருக்காங்க. தகப்பனார் பார்த்தா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பையனுக்கு பார்த்தா 100 பவுன் 5 லட்ச ரூபா ரொக்கம் வாங்கியிருக்காங்க. காலம் கடைசி காலம் இப்படிதான் இருக்கு. இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஊழியம் கூட பண்ணிருந்தாங்க, ஆனா பண ஆசை போக மாட்டுக்கு, நகை ஆசை போக மாட்டுக்கு. ஒரு குடும்பத்துல தேவன் தரும்போது எல்லாமே தருவார். ஆனால் இன்னைக்கு மனுஷன் எதை சார்ந்து கொள்றான்? இருக்கிறது போதும் சொல்லி நினைக்கிறாங்களா? அந்த குடும்பத்துல இயேசு இருப்பார். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது பிசாசு உள்ள என்டர் ஆயிருந்தான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இப்ப கால வேளையில இந்த செய்தி பேசும்போதே நிறைய பேருடைய இதயத்துக்குள்ள குத்தப்பட்டிருக்கும். ஆமா பிரதர், எங்க வீட்டுல பண ஆசை இருக்கு பிரதர், எங்க வீட்டுல ஐஸ்வர்யத்தின் மேல விருப்பம் இருக்கு பிரதர், எங்க வீட்லயும் பையன் இருக்கான் பிரதர், அப்ப நாங்க நகை வாங்கலாமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க பிரதர், பணம் கேட்கலாமா வேண்டாமா? சீதனம் ஏதாவது தருவாங்களா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமா, இப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இருதயத்துல ஃபுல்லா இதான இருக்கு. அதான பிரச்சனை.
ஒரு காலத்துல கிராமத்துல கல்யாணம் முடிக்கும்போது என் பிள்ளை போய் கஷ்டப்படன்னு சொல்லி கொஞ்சம் பொருள் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுவே வியாபாரமாக்கிட்டாங்க. வேதனையான காரியம். இப்ப அப்படிதானே போயிட்டு இருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த வேறு வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படிப்பா ஆசீர்வாதம் வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. பரலோகத்துல இருந்து உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தடை பண்ற யாரு? பிசாசுன்னு வச்சுக்கோங்களேன். இடம் கொடுத்த யாரு? நம்ம தானே. பண ஆசைக்கு இடம் கொடுத்த யாரு? ஐஸ்வர்யத்தின் மேல விரும்பின யாரு? நம்ம தானே. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளதான் நிறைய பிரச்சனை வருது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு, இயேசு மேல வச்ச விசுவாசத்தை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க இருதயத்துக்குள்ளே பண ஆசை. இந்த உலகத்துல யாரு பொய் சொல்றாங்க, யாரு உண்மை சொல்றாங்க? எந்த வீட்டுக்குள்ள உண்மை இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து இருப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பொய் பேசும்போது பிசாசு உள்ள வருவான். லஞ்சம் வாங்கும்போது பிசாசு உள்ள வருவான். லஞ்சம் கொடுக்கும்போது பிசாசு உள்ள வருவான். பண ஆசை இருக்கும்போது பிசாசு அந்த இடத்துக்கு வந்துடுவான். ஐஸ்வர்யத்து மேல விருப்பம் இருக்கும்போது அந்த இடத்துல பிசாசு வருவான். இயேசு வந்த வீட்டுக்குள்ளதான்ப்பா சமாதானம். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள இருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். காலையில ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ராஜா எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க வாங்கப்பா. இயேசு கிறிஸ்து ராஜா எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். பண ஆசை நமக்கு வேண்டாம். நகை ஆசை வேண்டாம். ஐஸ்வர்யத்தின் மேல விருப்பம் வேண்டாம். பொருள் ஆசை நமக்கு வேண்டாம். அதெல்லாம் ஆபத்து. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியாம இருக்கு. 2 வருஷம் முன்பாக ஒரு வாலிப மகள், அந்த மகளுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல கேட்டேன். ஒரு குடும்பத்துல எனக்கு தம்பி இருக்கிறாங்க அப்படின்னாங்க. லாஸ்ட் எல்லாம் பேசி முடிக்கும்போது பார்த்தா நின்றுட்டு கொஞ்சம் ரொக்கம், கொஞ்சம் நகை பிரச்சனை. எனக்கு துக்கமா இருந்துச்சு. ஐயோ, நகை பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துக்கமா இருந்துச்சு. காலம் கடைசியா இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடியணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா மட்டும்தான் நகை இல்லாமையோ இல்ல பணம் இல்லாமையோ கல்யாணம் முடிப்பாங்க. இன்னைக்கு எந்த வீடு எடுத்தாலும் சரி, கல்யாணம் முடிக்கும்போது எவ்வளவு போடுவீங்க, எவ்வளவு செய்வீங்க, எவ்வளவு தருவீங்க, இந்த 3 வார்த்தை தான் கேட்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? ஆனா சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்துங்கிறாங்க. சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான். உதட்டளவு தேவனை துதிக்கிறாங்க. ஆனா இருதயமோ தூரமா தான் இருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர், எல்லாரும் கிடையாது. இன்னைக்கு பேசுற மெசேஜ் எல்லாருக்கும் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு பேசுற மெசேஜ் எல்லாருக்கும் கிடையாது. சிலர் அதை இச்சித்து, சிலர் அதை இச்சித்து. மறுபடியும் சொல்றேன், சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர். சிலர் அந்த பணத்து மேல இச்சித்து, ஐஸ்வர்யத்து மேல விரும்பி பலவித இச்சையில விழுறார்கள். எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லா தீமை எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லா பிசாசும் உள்ள வந்துருவான். பலவிதமான இச்சை இருக்கிற இடத்துல பலவிதமான பிசாசு உள்ள வந்துருவான். லேகியோனே உள்ள வந்துருவான். அதனால ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒரு செய்தியை கேட்கும்போது அதுல எவ்வளவு ஆபத்து இருக்கு, எப்படி மனம் திரும்பணும், எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், எப்படி பரலோகத்துக்கு போற வழியை தேடணும், அதை மட்டும் யோசித்தாச்சுன்னா நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும்.
சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். பலவித இச்சைகளில விழுகிறார்கள் அப்படி போட்டிருக்கு. விசுவாசத்தை விட்டு வழுவி அப்படின்னு போட்டிருக்கு. விசுவாசத்தை விட்டு வழுவியாச்சுனாலே பாவத்துல விழுந்துட்டான்னு அர்த்தம். ஒரு மனுஷன் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தான் அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, மார்புல குத்தி கொண்டே இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய ஹார்ட் இருக்குல்ல, 24 மணி நேரம் குத்திக்கிட்டே இருப்பாங்க. இருதயம் ஃபுல்லா வேதனையா இருக்கும். அநேக வேதனைகளாலே தங்களைன்னா அவங்களே குத்தி கொண்டு உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா ப்ராசஸ்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த வீட்டுல பார்த்தா நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஒண்ணு கடன் பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா மன அழுத்தமா இருக்கும், இல்லைன்னா டிப்ரெஷன்ல இருப்பாங்க, வேதனையில இருப்பாங்க, நொறுக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, பலவிதமான குழப்பத்துல இருப்பாங்க, உபத்திரத்துல இருப்பாங்க, நம்ம எப்படினாலும் சொல்லலாம், சாபத்துல இருப்பாங்க, வெளியே தெரியாது. இயேசு வந்த வீட்டுல தான் சமாதானம். உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருந்தால் சமாதானம். இயேசு இல்லாத வீட்டுல அங்க யார் இருப்பா? யோசித்து பாருங்களேன். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல பணம்ட்டு பணத்துக்கு பின்னாடியே போயாச்சு. நிறைய குடும்பத்துல காலை தூங்கி எழுந்திரிச்சோன்னா இன்னைக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், யார்கிட்ட எப்படி போய் பேசணும், காலையில இருந்து ராத்திரி வரைய பொய் எப்படி பேசணும்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. அதனால வேதனையான காரியம். இன்னைக்கு பேசின சில குடும்பத்திலே பிரயோஜனமா இருக்கும், சில குடும்பத்திலே அப்ப எங்க வீட்டுல காரணம் இதுதானா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க. மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம். ஆனா மனம் திரும்பினா தானே பண ஆசை போகாதுல்ல, ஐஸ்வர்யத்து மேல விருப்பம் போகாதுல்ல. அப்ப அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் பல விதமான இச்சல் தான் கிடப்பாங்க. எல்லாத்தையுமே உள்ள கிடக்கும். அவங்களோட வாழ்க்கையில அநேக வேதனை தான் உள்ள இருக்கும். 3 பாயிண்ட் இருக்கு. டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். 5-7 பாயிண்ட் கிட்ட இருக்கு. சோதனைக்கார வீட்டுக்குள்ள தான் இருப்பான், கண்ணி உள்ள இருக்கும், பல விதமான இச்சை இருக்கும், எல்லா தீமைக்கு வேறு இருக்கும். விசுவாசத்தை விட்டு வழி போனதுக்கு அப்புறம் அங்க அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருவாங்க. அநேக வேதனைகளால தங்களை உருவ குத்தி கொண்டு இருப்பாங்க. எல்லாமே பாயிண்ட் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், அது நம்ம தான் யோசித்து பார்க்கணும். அதிகால வேளையிலே இந்த செய்தி கேட்கும்போது நிறைய குடும்பத்துல யோசிப்பீங்க. சில குடும்பத்திலே சர்ச்சுக்கே போகாம வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் சர்ச்சுக்கு போற குடும்பம்லாம் உண்டு. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. கேட்டால் நான் கிறிஸ்டியன், நான் வேதக்காரன் தான் அப்படிம்பாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. ஆனா பணத்து மேல சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி யாராவது ஒரு வேளை நீ செய்தி கேட்டால் மனம் திரும்ப அர்ப்பணிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிருவேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கண்கள் மூடுவோம். பரம தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதப்படியில் வருகிறோம்ப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. உங்க வார்த்தையை பேசுறதுக்கு ஒரு கிருபை தந்தீங்கப்பா. தேசத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. பண ஆசை இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனை, ஐஸ்வர்யத்தை விரும்பும்போது இவ்வளவு பிரச்சனை. எங்க வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்குள்ள வரணும். இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாழணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, அக்கிரமத்தை மன்னிங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும். குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. தேவ ஆவியினாலே உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. சமாதானத்தின் தேவன் உங்க பிள்ளையோட தங்கி இருக்கணும். குறைகளை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. அர்ப்பணிக்கிறோம். பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் குடும்பத்தை ஆசிரியங்க. திருமணநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் குடும்பத்தை 100 மடங்கு ஆசிரியங்க. கற்பனையா ஜுபிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. பிறந்த நாள், திருமண நாள் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிச்சிருங்க.
மாசமாக இருக்காங்க, டெலிவரி போகிறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, நல்ல குடும்பமாக தாங்கப்பா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் குறை இருக்கும் அந்த குறைகளெல்லாம் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. வேலைக்கு போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. உங்கள் கிருபை உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக வைங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும். ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தீர்காயுஸ் தாங்க, பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் தேவ ஞானத்தில் தேவ கிருபையால் நிரப்புங்க. கடன் பிரச்சனை எந்த குடும்பத்தில் கஷ்டப்படாலும் அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்கள் ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியப்பா. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தோட தேவைகளெல்லாம் சந்திங்க. உங்கள் கிருபினால நிரப்பி ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாலும் உங்களுடைய பிரசனை இறங்கி வரட்டும், உங்களுடைய மகிமை இறங்கி வரட்டும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. சுவிசேஷ ஊழியம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு தாங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எல்லா தேசத்துக்குள்ளேயும் சுவிசேஷம் அறிவிக்க கிருபை தாங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. உபத்திரத்தை மாற்றித்தாங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. இன்னைக்குள்ள நாளை கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை பரிபூர்ணமாக ஆசிரிங்க. எந்த நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும் கர்த்தர் பொறுப்படுத்துவோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துவார்கள். 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துவார்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.